அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து பைத்தானில் ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஊப்ஸ் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது என்ன? ஃபர்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளமை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு காரு, லேப்டாப்பு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன வேர்ல்டில் எக்ஸிஸ்ட் ஆக என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வரலாம். அதாவது ப்ரோக்ராமிங் மூலியமாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கிளாஸ்னால் என்னன்னு பார்க்கணும். கிளாஸ் அப்படின்றது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஒரு கார் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம எதை மீன் பண்ணுவோன்னா, இப்போ காருக்கு வந்து பிராண்ட் இருக்கும். அது டொயோட்டா, ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கார் பிராண்டுக்கும் யூனிக்கான பிஹேவியர் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்கும். பிஹேவியர் மீன்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த காரோட மாடலாக இருக்கட்டும், அந்த காரோட கலராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட்ஸ் அப்படின்றது அந்த காரோட டிரைவிங், அப்புறம் வந்து ஹாங்க் பண்ணுறது, அப்புறம் வந்து பிரேக் போடுறது, இதெல்லாம் வந்து அந்த காரோட மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும். நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ்க்கு அடியில். இப்போ கார் அப்படின்ற கிளாஸுக்கு அடியில் நான் வந்து டொயோட்டான்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்பெசிஃபிக்கான ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து நான் அந்த ஆப்ஜெக்ட் கீழே நான் வந்து கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், மெத்தட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ கிளாஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை வச்சு டிஃபைன் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம இப்படி தான் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ க்ரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இப்போ டொயோட்டான்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அது கார் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து டிஃபைன் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் டாக். இப்போ நான் ஆட்ரிபியூட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆட்ரிபியூட் அப்படின்றது கலர், மாடல். ஸோ இப்போ டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட நேமு, அதோட ப்ரீட் வந்து உங்களுக்கு ஆட்ரிபியூட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க் அப்படின்றது டாக் வந்து பார்க் பண்ணுறது உங்களுக்கு வந்து மெத்தட்ஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன், ரைட்டா? ஸோ அது வந்து மெத்தட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும் போது நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணும். இன்னிட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெத்தடை நம்ம கால் பண்ணி நேம், ப்ரீட் அப்படின்றத நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கிளாஸை வந்து அதோட சப் கிளாஸையோ இல்லை வந்து சைல்டு கிளாஸையோ வந்து ஒரு கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸையோ இல்லை மெத்தட்ஸையோ வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். இப்போ கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்றத வந்து அலோவ் பண்ணுறது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸாம்பிளில் அனிமல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஸ்பீக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாக் அப்படின்ற கிளாஸ் வந்து மேலே உள்ள அனிமல் அப்படின்ற கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்றது வந்து ஒரு டேட்டாவையும் மெத்தடையும் வந்து நம்ம பைண்ட் பண்ணுறது. டேட்டா அப்படின்றது ஆட்ரிபியூட்ஸையும் மெத்தடையும் நம்ம வந்து பைண்ட் பண்ணுறது என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்டர்னலாக நடக்கிற விஷயங்களெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்டர்னலாக இருக்கிறத மட்டும் வந்து யூஸருக்கு வந்து காமிக்கும். ஸோ அதுதான் வந்து என்கேப்சுலேஷன். இதில் வந்து நம்ம நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை கூட வந்து வச்சுக்கலாம். நமக்கு இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறது, அமௌண்ட் ஏடிஎம் மிஷின் வச்சுக்கலாம், அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, இதை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸு, அதுக்கு வந்து நான் 2 ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். கெட் பேலன்ஸ், டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து கெட் பேலன்ஸ் அப்படின்றதுல வந்து நான் என்கேப்சுலேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரைவேட் ஆட்ரிபியூட்டை வந்து எப்படி வந்து அந்த கெட் பேலன்ஸ் மூலியமாக என்கேப்சுலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்கேப்சுலேஷன். அடுத்து பாலிமார்ஃபிசம் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸோட ஆப்ஜெக்ட்ஸை வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து இது ஒரு சேம் இன்டர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டெஃப் மேக் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். கீழே வந்து நம்ம டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாகு, கேட்டு, ஸோ இது வந்து அந்த பேஸ் கிளாஸை தான் வந்து யூஸ் பண்ணிக்குது அந்த 2 ஆப்ஜெக்ட்டும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பாலிமார்ஃபிசம். நெக்ஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளமை வந்து நம்ம ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறது. எசென்ஷியல் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியரை வந்து காமிச்சிட்டு அன்னெசரி டீட்டெயில்ஸை வந்து ஹைட் பண்ணுறது. இப்போ நம்ம கீழே உள்ள எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரம் இம்போர்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதில் வந்து நான் ஒரு சில விஷயங்களை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், தேவையில்லாததை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறத நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கீழே கொடுத்துட்டேன்னா அது வந்து உங்களுக்கு காமிக்காது, எசென்ஷியலான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் வந்து உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, அதில் உள்ள கான்செப்ட்ஸை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். போக போக நம்ம இதோட ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் பற்றி, பைத்தானில் இருக்கிற நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.